ஒருவரும் சேரக்கூடாது வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீரே நீரே நீர் மாத்திரமே. நல்ல ஆராதிகளை கரங்களை உயர்த்தி போல் வேறொரு தெய்வமே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நல்லவராய் இருந்தீரே, என்னை கைவிடாதவராய் இருந்தீரே, என்னை சுமந்தவராய் என் கூட இருந்த தெய்வமே, ஹல்லேலூயா, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா, நீரே நீர் மாத்திரமே. தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் அவருடைய மேன்மைக்கும் நான் ஒருபோதும் தகுதியானவன் அல்ல. ஆனாலும் என்னுடைய நீதி நிமித்தமாய் அல்ல, அவருடைய ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை நீதிமானாக்கினபடியினால அவருடைய நீதி நிமித்தம் நான் களி கூர்ந்து மகிழ்கிறேன் என்று தாவீது சொல்றாரு. நான் இளைஞனா இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையோ அவன் சந்ததி அப்பத்திற்காய் இறந்து திரிகிறதை நான் ஒருபோதும் கண்டதில்லை என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலத்தில் இந்த காலகட்டங்களிலே கர்த்தர் நம்மை தொட்டது நிமித்தமாய், நாம் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவரை ஆராதிக்கிற நிமித்தமாய் நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, நம்முடைய சந்ததியை கர்த்தர் கைவிடாதவரா. உலகத்தானுக்கு தாங்க நம்முடைய சந்ததியை குறித்து நம்முடைய குடும்பங்களை குறித்து கவலை இருக்கும். ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒருபோதும் வெட்கமடையாதபடிக்கு அவர் கைவிடாத நேசரா. நம்முடைய சந்ததி சந்ததியால் வேதம் சொல்லுகிறது, 1000 தலைமுறை மட்டும் அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் நம்மை தொடர்கிறதா இருக்கிறது என்று. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகள் அவருடைய சமாதானத்தின் நதியினால் திருப்தியாக்கப்படும் என்று ஏசாயால வார்த்தை சொல்கிறது. கரங்களை மூடி கண்களை மூடி சொல்லுங்க, கர்த்தாவே உம்மை நம்பினபடியினால என் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கமாக இருக்கிறீர், அவர்கள் சமாதானத்தினால் திருப்தியாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பார்கள், கொடுமைக்கு தூரமாவார்கள், பயம் இல்லாதிருப்பார்கள், திகிலும் அவர்களை அணுகுவதில்லை. கர்த்தர் கொடுத்த அனைத்து வாக்குத்தத்தங்களும் அவரை ஆராதிக்க பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக அவர் கொடுத்திருக்கிறாரே. வாக்குத்தத்தம் யாருக்கென்று தெரியுமா? அவரை விசுவாசித்து அவரை நம்பி அவருடைய பரிசுத்தமான ஆலயத்தில் அவருடைய சமூகத்தில் அவரை உயர்த்துகிற பிள்ளைகளுக்கு என்று வேதம் சொல்லுகிறது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்ன தெய்வம். இந்த வார்த்தையில நான் சொல்ற வார்த்தையை அதிகமா நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவரை உயர்த்துங்க. அப்பா, எந்த மனிதர்களுக்கும் எந்த சந்ததியா இருக்கும்
கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு இல்லாததான அந்த பெரிய ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் கிருபையையும் தாளந்துகளை இரக்கங்களை என் குடும்பத்தில் என் நிமித்தமாய் கர்த்தர் கட்டளை இருக்கிறீரே, என் சபையின் நிமித்தமாய் எனக்கு கட்டளை எடுக்கிறீரே. கரங்களை வேட்டி சொல்லுங்க பாப்போம். நீரே, நீர் மாத்திரமே, ஒருபோதும் எப்போதும் என் நேரமோ நீரே, நீர் மாத்திரமே. அந்த தெய்வம் என் வாழ்க்கையிலே